நாளை முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரியுடன் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக அபராத தொகை வசூலிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உலக நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் மீதும் பரஸ்பர வரி விதித்த ட்ரம்ப் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த வரி விதிப்புக்கான கெடுவை ஜூலை 31ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. விவசாய மற்றும் பால் பொருட்கள் துறையில் இரு நாடுகளுக்கிடையே உடன்பாடு எட்டப்படாமல் இருந்து வந்த நிலையில் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் 20 முதல் 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என இந்தியாவிற்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கான காலக்கெடு முடிவடையும் நிலையில் புதிய வரி விதிப்பு முறையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா அமெரிக்காவுக்கு நல்ல நண்பராக இருந்து வந்தாலும் வேற எந்த நாடும் வசூலிக்காத அளவுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி வசூலிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான பணமற்ற வர்த்தக தடைகளை இந்தியா கொண்டிருப்பதாகவும் சாடியுள்ளார். ராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் வாங்கி வருவதாகவும், உக்ரைனில் போரை நிறுத்த முயலும் உலக அணுகுமுறைக்கு எதிராக ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயையும் இந்தியா பெறுவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக ஆகஸ்ட் 1 முதல் இந்திய பொருட்களுக்கு 25 விழுக்காடு இறக்குமதி வரி மற்றும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக அபராதம் விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய பொருட்கள் மீதான வரியை 25% உயர்த்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளது குறித்தும் அதன் தாக்கம் குறித்தும் கவனத்துடன் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பிற்கும் பலன் தரும் வகையில் சமநிலையிலான ஒப்பந்தம் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா தெளிவாக இருந்ததாகவும், விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு தொழில்களின் நலனை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் செல்போன்கள், வாகன உதிரி பாகங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள், வைரம் உள்ளிட்டவைகளின் விலை உயர உள்ளது. அதே நேரம் தோல், கிரானைட் ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆன்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட் இந்த ஊர்லேருந்து போகிற லெதர் அண்ட் அதுக்கப்புறம் கிரானைட்ஸ் மற்ற ஊர்லேருந்து தமிழ்நாடு, ஆந்திராலேருந்து போகிற அமெரிக்காவுக்கு போகிற கிரானைட் பொருட்கள் மேலே டேக்ஸ் வரும். அது ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகும். நண்பர்களான மோடியும் ட்ரம்பும் பேசி சுமூக முடிவு எடுக்கவும் வாய்ப்பு உள்ளதாகவும் ஆனந்த் சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுடன் தொடர்ந்து வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவித்தார். இரு நாடுகளிடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுமா என்பது குறித்து இந்த வார இறுதிக்குள் தெரிய வரும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். Well, we're talking to him now. We'll see what happens. Again, India was the highest or just about the highest tariff nation in the world. One of the highest, 100 points, 150 points or percentages. So India was one of the highest in the world. But India is one of the highest. So we're going to see. We're negotiating with India right now.